ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 4ல இந்த வாரம் சங்கமம் ரவுண்ட் நடந்திருக்கு. அதாவது சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸோட சீனியர் ஜூனியர் 2 பேரும் சேர்ந்து சங்கமம் பண்ணி பேர் பண்ணி பாடியிருக்காங்க. வழக்கம் போல எல்லாருமே செம்மையா பாடி அசத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி யோகஸ்ரீ செம்மையா இந்த வாரமும் பாடி அசத்திட்டாங்க. வழக்கம் போல ஜட்ஜஸ் எல்லாருமே யோகஸ்ரீயை பாராட்டி தள்ளிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஜீவன் அப்படின்ற பாட்டை தான் யோகஸ்ரீ பாடியிருந்தாங்க. மேலும் இந்த பாட்டில் அவங்களோட வாய்ஸ் உண்மையிலேயே சுசிலாமா மாதிரி தான் இருக்கு. சுசிலாமாவோட வாய்ஸில் ஒரு மேஜிக் எப்பவுமே இருக்கும், அந்த மேஜிக் உன்னோட வாய்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாராட்டி தள்ளிட்டாங்க. மேலும் வழக்கம் போல யோகஸ்ரீயோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு கொடுத்துருந்தாங்க. யோகஸ்ரீயை தொடர்ந்து மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே பேர் பண்ணி செம்மையா பாடி அசத்திட்டாங்க. சீனியர் ஜூனியர் ரவுண்ட் அப்படிங்கிறனால இந்த ரவுண்ட் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்தது. மேலும் போன வாரம் டெடிகேஷன் ரவுண்ட் கூட நடந்துருந்துச்சு. அதில் குட்டீஸ் எல்லாமே அவங்களோட சிப்ளிங்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி டெடிகேஷன் சாங் எல்லாமே பாடி அசத்தியிருந்தாங்க. அப்போ கூட தேவா சார் கிட்ட மியூசிக் கற்றுக்க போனதுக்கு அப்புறமா யோகஸ்ரீ உண்மையிலேயே ரொம்ப டெவலப் ஆயிட்டாங்க. நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது, அவளே மெருகேற்றிட்டே வரா அப்படின்ற மாதிரி பாராட்டியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த வாரமும் நாளுக்கு நாள் யோகஸ்ரீ ரொம்ப டெவலப் பண்ணிட்டே போறா. சீக்கிரமாவே ஒரு பெரிய இடத்துல அவளை நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி கூட பாராட்டியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ யோகஸ்ரீ மட்டும் இல்லாம மற்ற குட்டீஸுமே நல்லா பாடிட்டு வராங்க அப்படின்னும், மேலும் திவினேஷோட குரலுக்கு அப்படின்னு தனி ரசிகர்கள் இருக்காங்க. அதே போல ரீசன்ட் டைமா தியா நயன் ரொம்ப சூப்பரா பாட்டு பாடுறாங்க அப்படின்னும், அவங்க கூட சேர்ந்து பேர் பண்ணி பாடினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கமம் ரவுண்ட்ல கூட சேர்ந்து பாடின எல்லாருமே பாராட்டி பேசியிருந்தாங்க.